சரி, கலைஞர் என்னென்ன அலுப்பு பண்ணாருன்னு இவங்க எல்லாம் சொன்னாங்க. நானும் ஒரு கதையில்ல, நாங்க பேசினா அது உண்மைதான். கலைஞர் எப்படியாவது எம்ஜிஆர் கட்சியிலிருந்து தூக்கணும். எம்ஜிஆர் இருந்தா அந்த அளவுக்கு ஒரு மரியாதை இருக்காதுங்கிறத அவர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு. நமக்கு எந்த விதத்திலையும் மரியாதை இல்லாத எம்ஜிஆர் கட்சியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டே இருக்காரு. கருணாநிதி சொல்லிட்டே இருக்காரு. அண்ணா ஒரு நாள் கூப்பிட்டு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு, கட்சியில இருந்து எம்ஜிஆர் தூக்கிடுங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னா, இல்ல தூக்கினாதான் நல்லது அப்படின்னு. உனக்கா கட்சிக்கா? ஏன்னா அவரை தூக்கணும் போது உனக்கா கட்சிக்கா? இல்லைங்க, நம்ம கட்சிக்கு தான் நல்லது, அதனால அவரை தூக்குங்க அப்படின்னு. அண்ணா ஒன்னும் பேசல. உடனே கருணாநிதி வா பக்தார் வா உட்காரு. அப்போ ஒரு இடைத்தேர்தல் ஒரு மேட்டுப்பாளையம் மாதிரி இடத்துல நடக்குது. இவர் கேட்கிறாரு அண்ணா கருணாநிதி கிட்ட, இப்ப அவனை தூக்க சொல்ற, ஓகே, மேட்டுப்பாளையத்தில் பை எலெக்ஷன் நடக்குது, இந்த தொகுதியில நான் நின்னா எவ்வளவு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு அண்ணா கேட்கிறாரு. 1.5 லட்சம் ஓட்டு அங்க இருக்கு. நீங்க என்ன அங்க நிக்கிறீங்க? நீங்க காஞ்சிபுரத்துல தான் நிற்பேன். அங்க நான் நின்னா எவ்வளவு ஓட்டு போடுவாங்க அதை மட்டும் சொல்லு அப்படின்னு. ஒரு 75,000 ஓட்டு உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு. சரி, அதே இடத்துல நீ நின்னா எவ்வளவு ஓட்டு கொடுக்கும் அப்படின்னு. இப்ப அண்ணாவுக்கு 75,000 சொல்லியாச்சு. நம்ம அதுக்கு மேல சொன்னோம்னா அதிக பிரசங்கித்தனம் ஆயிருவாங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால நான் நின்னா ஒரு 60,000 ஓட்டு வாங்குவேன். சரி, புரட்சி தலைவர் நம்ம ராமச்சந்திரன் நின்னா எவ்வளவு ஓட்டு கொடுக்கும் அப்படின்னா 150,000 ஓட்டு அவருக்கு தாங்க கொடுக்கும் அப்படின்னா. அப்புறம் ஏப்ப அவனை வந்து கட்சியில இருந்து தூக்க சொல்ற? நான் நின்னா 70, நீ நின்னா 60, அவர் நின்னாருன்னா 150,000 அத்தனை ஓட்டையும் ஒழுகுனா அந்த ஆளை எதுக்கு கட்சியில இருந்து தூக்கணும்னு கேட்கிறாரு. சும்மா வளரலீங்க 52 வருஷம் இந்த கட்சி. இன்னும் எம்ஜிஆர் நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம பசங்களுக்கு சொல்றது தாய்மொழியை சொல்றோமோ இல்லமா எம்ஜிஆரை பத்தி சொல்லிட்டு தாங்க இருக்கிறோம். நம்ம தமிழையும் கூட மறந்துட்டோம், எம்ஜிஆரை மறக்காம நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம்னா அதுக்கு என்ன காரணம்? ரத்தத்துல நமக்கு எது வேணும்?